ஏதாவது ஒரு பெரிய பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒரு 7 பாயிண்ட்ல நீ பிரசங்கம் பண்ணு சொன்னா என்னத்தை நீ சாதிச்சு கிழிச்சிட்ட? எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிட்ட? உனக்கு உண்டானவைகளை தானே பிச்சை கொடுக்க சொல்றாரு. இப்போ அந்த வாலிபன் வர்றான், வந்து என்ன பண்ணுறா, நல்ல போதகரே நான் நித்தியத்தை அடையலாம். கண்டிப்பா வெரி இம்பார்ட்டன்ஸ் நித்திய ஜீவன் என்பது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ மோசையினுடைய, அவன் ஏன்னா அது நியாயப்பிரமாணத்துக்கு உடன்பட்டவனா இருந்தபடினால சொன்ன மோசையினுடைய பிரமாணங்கள் எல்லாம் நீ என்ன பண்ணணும்? வரிசையாக கடைபிடிக்க வேண்டும். ஓகே, நான் அதை சிறு வயது முதல் கொண்டே செய்றேன். சரி தம்பி, இங்க வா, மேட்டர்லாம் ஓகே. ஆனா உனக்கிட்ட இனி ஒரு குறை இருக்கிறது. அது என்ன குறை? உனக்கிட்ட இருக்கக்கூடியதான இந்த இது இருக்கு பாரு, என்னது, ஆஸ்தியை வித்து இல்லாத ஏழைபாளைகளுக்கு கொடு, தரித்திரர்களுக்கு கொண்டு கொடு அப்படிங்கிறார். அட சுவாமி, நானாவது இம்புட்டு பெரிய சொத்தை விக்கிறதாவது அட முடியாது சாமி, அதெல்லாம் ஆகவே ஆகாதுன்ட்டு என்ன பண்ணிட்டான்? துண்டை காணு துணியை காணு ஓடி போயிட்டான். இந்த முட்டாள்கள் எல்லாம் என்ன பண்ணுறது? இவன் குடும்பம், இவன் சொத்து, இவன் பாரம்பரியம், இதைத்தான் என்ன பண்ணுவாங்க. இனி நிறைய இடங்கள்ல பாருங்க, இந்த சில கிறிஸ்துவ சபைகள்ல வந்துட்டு செத்ததுக்கு பிறகு அடக்கம்